Hi friends, அந்த வீடியோவில் வந்து நம்ம ஆர்க்கில் கேஸ் அண்ட் டிகோட் பற்றி பார்க்கலாம். ஸோ கேஸ் அண்ட் டிகோட் எப்படி யூஸ் பண்ணுறது, இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, இது எந்த மாதிரியான இடங்களில் யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் கிளியராக இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் சின்னதாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டேபிள் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்பிஎஸ். ஓகே, ஸோ இந்த டேபிளை வச்சு நம்ம இதுக்கு ரெண்டுத்தையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இந்த ரெண்டு கான்செப்ட்டுமே எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எஸ்கியூஎல்ல வந்துட்டு இஃபெல்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த கேஸ் அண்ட் டிகோட் ரெண்டு கான்செப்ட்டுமே போகிறோம். ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை பற்றிலாம் கிளியராக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டிகோட் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டிகோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்க்கில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ கேஸ் வந்து இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ டிகோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒன்லி ஈக்குவாலிட்டி கண்டிஷன்ஸ் மட்டும் தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 11,000 இருக்குன்னா 11,000 இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்றத மட்டும் தான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ 11,000 மேலே இருந்தால் என்ன பண்ணணும், கீழே இருந்தால் என்ன பண்ணணுன்ற அந்த மாதிரியான கிரேட்டர் தேன் லெஸர் தேன் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஒன்லி ஈக்குவாலிட்டி மட்டும் தான் நம்மளால் வந்துட்டு பார்த்திங்கன்னா செக் பண்ண முடியும். ஓகே, பட் கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் வேணாலும் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்கள் கிரேட்டர் தேன் லெஸர் தேன் அண்ட் ஆப்ரேட்டர் ஆர் ஆப்ரேட்டர் எதை வேணாலும் நீங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிகோடுடைய அப்கிரேடட் வெர்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ். ஓகே, ஸோ இதை நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் இந்த டேபிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் நிறைய காலம்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வச்சுருக்கேன். ஓகே, இந்த காலமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐஎன் கண்ட்ரி கோடு இருக்குது, ஐஎன்சிஏ ஜேபின்னு இருக்குது. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு நல் வேல்யூ இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐஎன் இருந்தால் இந்தியன் வேணும், சிஎன் இருந்தால் கனடான்னு வேணும். ஸோ இந்த ஃபுல் நேம் வேணும். ஓகே, ஸோ இது எப்படி கொண்டு வரதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு டிகோட் வச்சு நான் எப்படி டிகோடோட சின்டெக்ஸ் எப்படி யூஸ் பண்ணி இந்த டேட்டாவை கொண்டு வரதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த கொரியை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா காலம்ஸையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டிகோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். டிகோட், ஸோ இதனுடைய சின்டெக்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா டிகோட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இதில் என்ன காலமாக நீங்கள் மென்ஷன் பண்ண போகிறீங்களோ அந்த காலமாக நீங்கள் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம டார்கெட் என்னென்னா கண்ட்ரி. ஸோ அந்த காலமில் கிட்டத்தட்ட இது இஃப் மாதிரி தான். ஸோ இந்த காலமில் ஐஎன் அப்படின்ற வேல்யூ இருந்துச்சுன்னா என்ன பண்ணணுன்றத தேர்ட் ஆர்குமெண்ட்டில் சொல்லணும். ஓகே, ஸோ ஐஎன் இருந்ததுன்னா அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்தியான்றதை மென்ஷன் பண்ணுறேன், இந்தியான்றதை கொடுக்கணும். ஓகே, ஸோ இதை வந்து நான் சி நேம்னு லேஸ் நேம் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஐஎன்ன்றதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் வந்திருக்கு. மற்ற எதுக்குமே நான் அதுக்கான கண்டிஷன்ஸ் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக நல் வந்திருக்கு. ஓகே, ஸோ இன்கேஸ் இப்போ எனக்கு சிஏக்கு கண்டிஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் பாஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கண்ட்ரியில் சிஏன்னு இருந்தால் என்ன பண்ணணுன்றதை சொல்லணும். சிஏன்னு இருந்தால் எனக்கு வந்து கனடான்றதை சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு சிஏன்னு இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கனடான்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரி ஜேபின்னு இருந்தால் ஜப்பான்ன்றதை ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ஜேபின்னு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான்ன்றதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இந்த நல்ல எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இதில் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஆகிற கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இன்கேஸ் எதுவுமே மேட்ச் ஆகலை இந்த கண்டிஷனில் அப்படின்னா நம்ம எல்ஸ் பார்ட் யூஸ் பண்ணலாம். எல்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம்னா இங்கே லாஸ்ட்டாக சிங்கிளாக ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், நாட் அவைலபிள்ன்றதை கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே எதுவும் செக் பண்ணல. ஓகே, லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த வேல்யூ கொடுக்குறேன். ஓகே, இந்த கண்டிஷன்ஸில் எதுவுமே இது மேட்ச் ஆகலை அப்படின்னா நாட் அவைலபிள்ன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ்லாம் மேட்ச் ஆகிருக்கு, அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. மற்ற இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நாட் அவைலபிள்ன்றது ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிகோடோடைய சின்டெக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக நீங்கள் காலம் கொடுக்கணும். அந்த காலமில் இந்த வேல்யூ இருந்துச்சுன்னா இதை பண்ணுன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இன்கேஸ் இந்த கண்டிஷன்ஸ் எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா லாஸ்ட்டாக கொடுக்குற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நல்ல ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிகோடோடைய சின்டெக்ஸ். ஓகே, ஸோ இதே விஷயத்தை எப்படி நம்ம கேஸில் அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ சேம் இதே விஷயத்தை நம்ம கேஸ்லேயும் கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், செலக்ட். ஸோ இந்த டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா காலம்ஸையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கேஸோட சின்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கேஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதை எண்ட் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃப்ரம் இஎம்பிஎஸ். ஓகே, ஸோ இதுக்கு நான் வந்துட்டு சி நேம்னே அலைஸ் நேம் வச்சுக்கிறேன்.
ஓகே, ஸோ இதனோட சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்க்கு 2 டைப் ஆஃப் சின்டெக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நான் கேஸ்க்கு பக்கத்துலேயே நம்ம காலம் நேமாக மென்ஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ கேஸ் கண்ட்ரி. ஓகே, ஸோ இதே ரிசல்ட்டை நம்ம எப்படி கேஸில் கொண்டு வரதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கேஸ் கண்ட்ரி எந்த காலமோ அந்த காலம். ஸோ இங்கே வந்து நம்ம கண்டிஷன்ஸை கொடுக்கணும். ஓகே, ஸோ இதனுடைய சின்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் வந்து நம்ம எப்படி கொடுப்போம்னா வெனில் கொடுப்போம். ஓகே, வென் கிளாஸில் கொடுப்போம். வென் ஐஎன்னா இருந்துச்சுன்னா, கண்ட்ரியில் ஐஎன்னா இருந்துச்சுன்னா தென் இந்தியான்றதை ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஐஎன்றதுக்கு மட்டும் இந்தியன் வந்திருக்கு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறதுக்கு நான் எதுவும் கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணல. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃபால்ட்டாக நல்லா ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சேம் கண்டிஷன்ஸ் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இன்கேஸ் சிஏன்னு இருந்துச்சுன்னா கேனடான்னு கொடு, ஜேபின்னு இருந்துச்சுன்னா ஜப்பான்ன்றது ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே கரெக்டாக ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதில் எப்படி எல்ஸ் கண்டிஷன் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் எல்ஸ்ன்ற கீவேர்ட் கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே என்ன நீங்கள் எல்ஸில் கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், நாட் அவைலபிள்ன்றதை கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு டிகோடில் வந்திருக்க ரிசல்ட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஸ்லேயும் கொண்டு வந்தாச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான சின்டெக்ஸ். ஓகே, ஸோ கேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் சின்டெக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ் பக்கத்துலேயே இங்கே காலம் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கோம், ரைட்டா? ஸோ இன்னொரு சின்டெக்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கண்ட்ரி காலமை நம்ம இங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே டைரெக்டாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வென் கிளாஸில் கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஈக்குவல் இப்படி கொடுத்துக்கலாம். ஓகே, கண்ட்ரி ஈக்குவல் இந்தியாவாக இருந்துச்சுன்னா, கண்ட்ரி ஈக்குவல் சிஏவாக இருந்துச்சுன்னா, கண்ட்ரி ஈக்குவல் ஜேபியாக இருந்துச்சுன்னா இதை பண்ணு அப்படின்றத சொல்லலாம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா சேம் ரிசல்ட் தான் வருது. ஓகே, ஸோ இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்படி நம்ம கொடுக்கும் போது இதில் நம்ம என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். அண்ட் யூஸ் பண்ணலாம், இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான கிரேட்டர் தென் லெஸர் தென் நீங்கள் எந்த கண்டிஷன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது இந்த வெனில் வந்துட்டு எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக கிரேட்டர் தென் அண்ட் ஆப்ரேட்டர் இதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம் கேஸில். ஓகே, ஸோ இந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிகோடில் பண்ண முடியாது. ஓகே, ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சேலரி காலம் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே செக் பண்ணணும். ஓகே, சேலரி வந்து 10,000 மேலே இருந்தால் ஹைன்னு வரணும். ஓகே, சேலரி வந்து ஹைன்னு வரணும். ஸோ யாருக்கெல்லாம் 10,000 மேலே இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஹைன்னு வரணும். ஸோ இன்கேஸ் வந்து 5,000 மேலே 10,000 உள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஆவரேஜ் சேலரின்னு வரணும். இன்கேஸ் 5,000 கீழே இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு லோ சேலரின்னு வரணும். ஓகே, ஸோ இந்த விஷயத்தை எப்படி நம்ம கேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ சேம் செலக்ட் எல்லா காலம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம கேஸ் வந்து ஓப்பன் பண்ணி நான் என் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, வென் நம்ம சேலரி காலமில் இங்கே கண்டிஷன்ஸை கொடுக்கணும். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே என்ன பண்ண போகிறேன்னா சேலரியில் செக் பண்ண போகிறேன். சேலரி கிரேட்டர் தென் 10,000 இருந்துச்சுன்னா எனக்கு வந்து தென் இது வந்து ஹை சேலரின்றதை மென்ஷன் பண்ணணும். ஹை அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஓகே, இப்போ நான் இதை மட்டும் ரன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரம் எம்பிஎஸ். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் மட்டும் கொடுத்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 10,000 மேலே இருக்கிற சேலரிக்கு மட்டும் ஹைன்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ என்ன நம்ம சில கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கண்டிஷன் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு சேலரி வந்து 10,000 உள்ளே இருந்துச்சுன்னா அதே மாதிரி சேம் டைம் சேலரி 5,000 மேலே இருந்துச்சுன்னா அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன சொல்லியிருக்கேன்னா சேலரி வந்து 5,000 மேலே இருக்கணும், 10,000 உள்ளே இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா ஆவரேஜ்ன்றதை மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஆவரேஜ். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2% மட்டும் எனக்கு ஆவரேஜ்னு வந்திருக்கு. ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா 5,000 மேலே இருக்காங்க, 10,000 உள்ளே இருக்காங்க. ஓகே, இந்த பர்சனுக்கு மட்டும் ஆவரேஜ்னு கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, மற்ற இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு லோன் வரணும். ஓகே, ஸோ அதுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், எல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். எல்ஸ் லோ. ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா லோ சேலரின்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து நான் ஸ்டேட்டஸ்னு இந்த காலத்தை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இது கலேஸ் நேம் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா காலம் நேம் வந்து ஸ்டேட்டஸ்னு மாறிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எப்படி நம்ம கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறது, இதனோட அட்வான்டேஜ் என்னன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதே விஷயத்த நம்ம டிகோடில் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. ஓகே, பட் இதே ரிசல்ட்டை கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் கொண்டு வரலாம். பட் ஆனால் அது நம்ம சில
சில விஷயங்கள் இன்டெரக்டாக சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ பட் ஆனால் அப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா அதனோட அந்த கொரி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீடபுளாக இருக்காது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு அதுக்கு எழுதி காட்டுறேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த கேஸோட அட்வான்டேஜ் என்னன்றது புரியும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதே ரிசல்ட்டை நம்மளால் வந்துட்டு டிகோடில் கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் கொண்டு வரலாம். ஸோ பட் அது நான் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். ஓகே, ஸோ இதில் நான் கொண்டு வரதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். சைன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சைன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, ஆரக்கிளில் சைன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் இந்த ஃபங்க்ஷனை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு பாசிட்டிவில் ஏதாவது ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா இது வந்து 1 ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, நீங்கள் பாசிட்டிவில் ஏதாவது ஒரு வேல்யூ இருந்துச்சுனாலே 1 ரிட்டர்ன் பண்ணும். இன்கேஸ் 0ன்னு இருந்துச்சுன்னா அதை 0னே ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, 0ன்னு இருந்துச்சுன்னா 0ன்னு ரிட்டர்ன் பண்ணும். நெகட்டிவில் ஏதாவது ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா -1ன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால் வந்துட்டு இங்கே வந்திருக்க சேம் ரிசல்ட்டை நம்மளால் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா டிகோட் வச்சு கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எம்ப்ளாயிஸ் டேபிள் எடுத்துக்கிறேன். இந்த டேபிள் எடுத்துக்கிட்டு சேலரி காலமை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, சேலரி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்துட்டு சேலரி காலமாக பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணிவிட்டு -5000 கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேட்டா வரும். ஃபஸ்ட் 11000 வரும். 11000 - 5000 வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் 6000 இருக்கும். அது வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு 1 ரிட்டர்ன் பண்ணுது, பாசிட்டிவ் 1. ஓகே, ஸோ பாசிட்டிவில் இருந்தாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பாசிட்டிவ் 1 ரிட்டர்ன் பண்ணும். இன்கேஸ் வந்துட்டு நமக்கு நெகட்டிவில் வந்துச்சு அப்படின்னா அது -1 ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இன்கேஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 0 ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், 5500 கொடுக்குறேன். ஓகே, ஸோ 5000 இந்த ரோ வரும்போது 5500 - 5500 வந்து 0 ஆகிடும். ஓகே, அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு 0ன்றது ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு நான் அதை 5000 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு இப்போது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் வருது. ஸோ அதனால் வந்துட்டு சம் அமௌண்ட் வந்து பாசிட்டிவில் வருது. அதனால் வந்துட்டு எனக்கு 1 ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ இதெல்லாம் வரும்போது நமக்கு நெகட்டிவில் இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ நெகட்டிவ் அமௌண்ட் வருது. ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை மட்டும் நான் தனியாக உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சேன்னா கிளியராக புரியும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு இதெல்லாம் பாசிட்டிவ் அமௌண்ட். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் 1 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா -1 ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, இன்கேஸ் 0 வந்துச்சுன்னா 0 ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேம் இதே ஃபங்க்ஷனை காப்பி பண்ணி 10000 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 10000 கொடுத்துட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இது 10000க்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு ரோ தான். ஓகே, ஸோ அதுக்கு மட்டும் 1 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் வரும். ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு நெகட்டிவில் வருதுன்றதுனால -1 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா டிகோட் அப்ளை பண்ணி நம்ம இதே மாதிரியான அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2 டேட்டாவையுமே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ப்ளஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் இருந்துச்சு. ஓகே, ஸோ 5000 இது பண்ணும்போதும் பாசிட்டிவில் இருந்துச்சு, 10000 பண்ணும்போதும் பாசிட்டிவில் இருந்துச்சு. ஸோ 1 வந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ப்ளஸ் பண்ணி 2ன்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவில் இருந்துச்சு. ஸோ 0 வந்திருக்கு. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த 2 காலம்லேயுமே வந்துட்டு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஃபங்க்ஷன்லையுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு -1 வந்துச்சு. ஓகே, ஸோ அது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி எனக்கு -2ன்றது வந்திருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது அப்படியே வந்துட்டு நான் டிகோடில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, டிகோட். ஸோ இந்த ஃபுல் ஃபங்க்ஷனையுமே நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். ஓகே, இன்கேஸ் 2ஆக இருந்துச்சுன்னா 2ஆக இருந்தால் எனக்கு வந்துட்டு ஹைன்றதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். இன்கேஸ் 0ஆக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஆவரேஜுன்றதை ரிட்டர்ன் பண்ணணும். இன்கேஸ் -2ஆக இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு லோன்றதை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ அந்த டேபிளில் இருக்க எல்லா காலமையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, emps டாட் ஸ்டார். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இது நான் ஸ்டேட்டஸ்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸ்டேட்டஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேஸ் யூஸ் பண்ணி கொண்டு வந்த சேம் ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் டிகோட்லையும் கொண்டு வர முடியுது. பட் ஆனால் இது இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இதில் வந்து நான் சும்மா இந்த சினாரியோவுக்கு நான் அதை அப்படியே டிகோடில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே,
பட் ஆனால் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ரீடபுளாக இல்லை. ஓகே, பட் இந்த மாதிரியான கேஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் யூஸ் பண்ணுறது தான் வந்து பெட்டர். ஓகே, ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப ரீடபுளாக இருக்குது. ஓகே, ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரியான கேஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ டிகோடில் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ரொம்ப ரீடபுளாக இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது சில ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கேஸோட அட்வான்டேஜ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ரீடபிலிட்டியாக இருக்குன்றது. ஓகே, இப்போ உங்களுக்கு கேஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, டிகோட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய மெயின் டிஃப்ரென்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வேணாலும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட் டிகோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் வந்து ஈக்குவாலிட்டி கண்டிஷன்ஸ் மட்டும் தான் நம்மளால் வந்து செக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் இன்னொரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் ஃபஸ்ட் கேஸில் நான் போடுறேன். ஓகே, ஸோ கேஸ், ஸோ நான் என்ன பண்ணுறேன், 10ன்றதை நார்மலாக இங்கே டேரெக்டாக வேல்யூ கொடுத்துக்கிறேன். வென் 10 இருந்துச்சுன்னா தென் எனக்கு என்ன பண்ணணும்னா 10ன்றதை நான் மென்ஷன் பண்ணணும்னு சொல்கிறேன். அது வந்து ஸ்ட்ரிங்காக கொடுக்குறேன். இன்கேஸ் வென் 9 இருந்துச்சுன்னா தென் 9ன்றதை சொல்கிறேன். இன்கேஸ் இது எதுவும் இல்லை அப்படின்னா அதர்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு நான் கேஸை வந்து என் பண்ணிக்கிறேன். என் பண்ணிவிட்டு டியூயல் டேபிளில் இதை நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே நான் 10 கொடுத்துருக்கனால 10ன்றது வந்திருக்கு. ஓகே, ஸோ இங்கே நான் 9 கொடுத்தேன்னா 9ன்றது வரும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேறு ஏதாவது 1 கொடுத்தேன்னா எனக்கு அதர்னு வரும். ஓகே, ஸோ இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் இதை ஸ்ட்ரிங்காக கொடுக்குறேன். ஓகேங்களா, டைப்பை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்டீஜராக இருக்குது, இது நான் ஸ்ட்ரிங்காக கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்கன்சிஸ்டன்ட் டேட்டா டைப்ஸ்னு வருது. ஓகேங்களா, ஸோ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேம் டைப் ஆஃப் டேட்டா தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இதே விஷயத்தை நான் வந்துட்டு டிகோடில் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் டிகோட் ஃபார் எக்ஸாம்பிள் 10ன்னு இருந்துச்சுன்னா அது வந்து நான் 10ன்னு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். இன்கேஸ் 9 இருந்துச்சுன்னா 9, இது ரெண்டும் இல்லை அப்படின்னா அதர்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃப்ரம் டியூயல் இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 10ன்றது வந்திருக்கு. ஓகே, ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ அதனால் 10ன்றது வந்திருக்கு. ஸோ 9 கொடுக்குறேன். ஸோ எனக்கு 9ன்றது வருது. ஓகேங்களா, ஸோ இன்கேஸ் நான் இப்போ வந்துட்டு இங்கே 9 வந்து நான் ஸ்ட்ரிங்கில் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எரர் த்ரோ பண்ணுது, இன்கன்சிஸ்டன்ட் டேட்டா டைப் வருது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகே, இன்னொரு டிஃப்ரென்ஸ் கேஸ் அண்ட் டிகோடில் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகே, இதில் வந்து டேட்டா டைப் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணும், இதில் அப்படி இல்லை. ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த கேஸ் அண்ட் டிகோட் எப்படி யூஸ் பண்ணுறது, இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்றதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, பை.